ஹாய் கைஸ், இன்னைக்கு என்ன கோல்டு ரிலேட்டட் வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் ரொம்ப நாளாகவே இந்த வர்ஷா ஜுவல்லர்ஸில் வந்து கோல்டு பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆசையாக இருந்தேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா, நான் இன்ஸ்டாகிராமில் பார்க்கும்போது இந்த கடையில் வந்து வேஸ்டேஜ் வந்து எல்லா கடையும் கம்பேர் பண்ணும்போது இங்கே லோ அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டேன். ஸோ இங்கே ரொம்ப நாளாகவே வந்து நான் ஒரு பெரிய ஜுவல் ஏதாச்சும் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் போட்டிருந்தேன். பிகாஸ் வேஸ்டேஜ் கம்மின்றதுனால கையில் ஒரு 2,00,000 போல் இருந்துச்சு. ஸோ நான் ஒரு 3 சவரன் வந்து இங்கே பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்தேன். ஆல்ரெடி டிசம்பர்லேயே வந்து நான் அந்த 3 சவரன் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் போட்டிருந்தேன். பிகாஸ் அப்போ வந்து 7,100 சம்திங் இருந்துச்சு 1 கிராமோட கோல்டு ரேட். நான் குறையும்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்த்தேன். பட் அதிகமாச்சே தவிர குறையவே இல்லை. சரி, ஓகே, இதுக்கப்புறம் எல்லாம் அதிகமாகும் அப்படின்னு சொன்னாங்க. 2025 மார்ச்சில் வந்து கண்டிப்பாக இதை விட அதிகமாகும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ இப்போ இருக்கும்போதே போய் வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் போய் வாங்கிட்டேன். நான் வாங்குகிற அன்றைக்கி கோல்டு ரேட் பார்த்தீங்கன்னா 7,555 பர் கிராம் இருந்துச்சு. ஸோ நான் பரவாயில்ல, போய் வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டேன். நான் என்னென்ன வாங்கினேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1 சவரன் கோல்டு பேங்கிள் 1 வாங்கியிருந்தேன். அண்ட் 1/2 சவரன் கோல்டு பேங்கிள் 2 வாங்கியிருந்தேன். அண்ட் 1 சவரனில் வந்து ஜென்ஸ் பிரேஸ்லெட் வாங்கியிருந்தேன். சொன்ன மாதிரி கண்டிப்பாக இதில் வந்து வேஸ்டேஜ்லாம் கம்மியாக தான் இருந்துச்சு. நான் உங்களுக்கு காட்டுறேன். இதில் தான் நான் வாங்கினது. அண்ட் இது வந்து 1 சவரன் பேங்கிள். இதோட எக்ஸாக்ட் வெயிட் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 1 சவரன் பேங்கிளோட எக்ஸாக்ட் வெயிட் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 1 சவரன் கிடையாது. அதாவது 7 கிராம் 880 மில்லிஸ் வந்து இருக்கும். அதாவது 1 சவரனுக்கு வந்து ஒரு 20 மில்லிகிராம் வந்து கம்மி. ஸோ இந்த வளையலோட ஸ்பெஷல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து சிங்கிள் பேங்கிள். அவங்க வந்து பேராக தான் வச்சுருக்காங்க. அதாவது இந்த மாதிரி பேங்கிள்ஸ் வந்து பேராக தான் வச்சுருக்காங்க. ஸோ ஒரு சிலர் வந்து ஒரு பேங்கிள் மட்டும் எனக்கு போதும் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு போகிறவங்களுக்கு வந்து இன்னொரு பேங்கிளோட வேஸ்டேஜும் சேர்த்து கொடுக்குறாங்க. அதாவது பேரோட பேங்கிள் வேஸ்டேஜ் வந்து 3% அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க சிங்கிள் பேங்கிளாக வாங்கிட்டு போகும்போது அவங்களுக்கு 6%ல் எடுத்துகிட்டு கொடுத்துட்றாங்க. ஸோ மிச்சம் மீற ஒரு பேங்கில் வந்து அவங்க 0 வேஸ்டேஜுக்கு கொடுக்குறாங்க. ஸோ இது ரொம்பவே எனக்கு மணி சேவிங்காக தெரிஞ்சுது. ஸோ பார்க்குறதுக்கும் பார்வையாக இருந்துச்சுன்னு சொல்லிட்டு இந்த சிங்கிள் பேங்கில் வந்து நான் 0 வேஸ்டேஜுக்கு வாங்கியிருந்தேன். ஸோ இது ஒரு சூப்பர் ஆஃபர் இல்லையா? நார்மலாக நம்ம மற்ற கடையிலலாம் வேஸ்டேஜுக்கு தான் மணியை வந்து பயங்கரமாக கொட்டுவோம். பட் இந்த ஒரு சிங்கிள் பேங்கிள், அதாவது 8 கிராம் பேங்கிளுக்கு வந்து அவங்க 0 வேஸ்டேஜில் கொடுத்தாங்க. பட் ஜிஎஸ்டி வந்து இதுக்கு உண்டு, 3% ஜிஎஸ்டி. ஸோ இது வந்து நான் 0 வேஸ்டேஜில் வாங்கினேன். நியூ வளையல் தான், நல்லா இருந்துச்சு, பார்வையாகவும் இருக்குது, வெயிட்டாகவும் இருக்குது. அண்ட் உள்ளே வந்து அவங்க பிளாஸ்டிக் பேங்கிள் வந்து போட்டு கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த கடையோட ஸ்பெஷாலிட்டி என்னென்னா, லோ வேஸ்டேஜில் கொடுத்தாலுமே வந்து 916 HUID ஹால்மார்க்கோட தான் வந்து பேங்கிள்ஸ் அண்ட் ஜுவல்ஸ்லாம் விற்கிறாங்க. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும், இங்கே இருக்கும். இதில் சரியாக தெரியல, பிகாஸ் அவங்க வந்து அந்த ரப்பர் போட்டதால். இங்கே பிளாக்காக இருக்கு இல்லையா, அதுதான் ஹால்மார்க். ஸோ இது வந்து 1 சவரன் கிட்ட. அண்ட் இந்த பேங்கிள் பார்த்தீங்கன்னா பேங்கிளே வந்து 8 கிராம் தான். இது 8 கிராமுக்கும் கம்மியாக தான் வருது ஆக்சுவலாக. இதோட வெயிட் பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக 7 கிராம் 990 மில்லிகிராம் வருது. அதாவது எக்ஸாக்டாக 8 கிராமுக்கு வந்து 10 மில்லிகிராம் மட்டும்தான் கம்மி. ஸோ இதுவும் வந்து நியர் 1 சவரன் கிட்ட தான். பர் பேங்கிளே வந்து 1 சவரன் கிட்ட வருது. அண்டு இதுவுமே வந்து டிசைன்லாம் நல்லா இருக்குது. நார்மல் ப்ராட்னஸ்க்கு தான் வருது. ஸோ இந்த ஒரு பேங்கிள் பார்த்தீங்கன்னா 4 கிராம்ஸ்க்கும் கம்மியாக வரும் அப்படி பார்த்தா. ஸோ எக்ஸாக்டாக 4 கிராம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ 2 பேங்கிளுமே பார்த்தீங்கன்னா சேர்த்தே வந்து 1 சவரன் தான். 1 சவரனுக்கு 10 மில்லி கம்மி. அண்ட் இதுக்கு எவ்வளோ வேஸ்டேஜ் போட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5.5% வந்து வேஸ்டேஜ் போட்டிருந்தாங்க. ஸோ நம்ம முன்னாடியே வந்து எஸ்டிமேஷன் கேட்டால் கூட அவங்க வந்து பிரிண்ட் பண்ணி தராங்க, நம்ம பில் போடுறதுக்கு முன்னாடியே. ஆல்ரெடி வேஸ்டேஜ் கம்மினால அவங்கள்ட்ட பார்கெனிங் எதுவும் இல்லை. நார்மலாக மற்ற கடையிலலாம் பேங்கிளுக்கு வேஸ்டேஜ் வந்து ரொம்ப ஜாஸ்தி இருக்கும். பட் இந்த கடையில் வந்து ஓகே தான், 5.5%க்கு வந்து கொடுத்துருந்தாங்க. அண்ட் டிசைன் கூட நல்லா இருந்துச்சு. இந்த வளையலுக்குள்ளுமே வந்து ரப்பர் வச்சு தந்திருந்தாங்க. ஆக்சுவலாக அது ரொம்ப சின்ன கடை தான், ரொம்ப பெரிய கடைலாம் கிடையாது, நார்மலான ஒரு சின்ன கடை தான். பட் வேஸ்டேஜ் வந்து அங்கே கம்மியாக தராங்க.
உங்களுக்கு வேணும்னா பியூரிட்டி மிஷின் கூட அங்கேயே இருக்குது. உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா அவங்களே வந்து பியூரிட்டி மிஷினில் கூட செக் பண்ணி தராங்க. நான் பார்த்தேன் பியூரிட்டி மிஷின். பட் என்னால் அந்த கடைக்குள்ளே வீடியோ எடுக்க முடியல. அவங்க எந்த ரெஸ்ட்ரிக்ஷனும் அவங்க சொல்லலை. பட் வந்து எனக்கு வந்து ஜுவல் வாங்க போகிறேன், ஃபஸ்ட் டைம் போகிறேன்றதுனால எனக்கு ரொம்ப நர்வஸாக இருந்துச்சு. ஸோ நான் வீடியோஸ் எதுவுமே எடுக்கல. பார்த்தீங்கன்னா இந்த ஜென்ஸ் பிரேஸ்லெட் தான். அண்ட் இது எனக்கு ரொம்பவே பிடிச்சிச்சு. அண்ட் வெறும் 1 சவரன் பிரேஸ்லெட் தான். இதோட எக்ஸாக்ட் வெயிட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 8.060 மில்லி, அதாவது 8 கிராம் 60 மில்லிகிராம் வந்து அதிகமாக இருக்குது. ஸோ இதோட வேஸ்டேஜ் பார்த்திங்கன்னா வெறுமனே 3% தான் அவங்க போட்டிருந்தாங்க. ஸோ இந்த பிரேஸ்லெட்டோட ரேட் வந்து டோட்டலாக 62,722க்கு வந்து வந்துருந்துச்சு. அண்ட் பேர் 8 கிராம் பேங்கிள் சொன்னல, அது வந்து 63,681 ருபீஸ் வந்துருந்துச்சு. அண்ட் அந்த சிங்கிள் பேங்கிள், அதாவது 0 வேஸ்டேஜில் வாங்கியிருந்தேன் இல்லையா, அதோட ரேட் பார்த்திங்கன்னா ஜிஎஸ்டியோட சேர்த்து 59,533க்கு வந்து கொடுத்துருந்தாங்க. அண்ட் இந்த பிரேஸ்லெட் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிச்சு. அண்ட் நான் பார்த்ததுலேயே இது ஒரே ஒரு பிரேஸ்லெட் மட்டும்தான் 1 சவரனில் இருந்துச்சு. அண்ட் ரொம்பவே ப்ராடாகவும் லென்த்தியாகவும் இருந்துச்சு. தாராளமாக ஒரு ப்ராட் ஹேண்ட் இருக்கிறவங்க வந்து போடலாம். ஸோ அந்தளவுக்கு இது பார்வையாக இருக்குது. நல்ல ஒரு வித்தும் இருக்குது. அண்ட் டிசைன்ஸும் பார்த்திங்கன்னா நல்லா இருந்துச்சு. இங்கே பாதி கொஞ்சம் ஒரு டிசைன் அண்டு கொஞ்சம் வந்து ஷைனிங் டிசைன் அண்ட் அகெயின் வந்து மேட் ஃபினிஷில் வந்து அண்ட் ஷைனிங்கில் வந்து இந்த மாதிரி கொடுத்துருந்தாங்க. அண்ட் இது வந்து லோட்டஸ் டிசைன் அப்படி சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். பட் இது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இது வாங்கினதில் நான் ரொம்ப சாட்டிஸ்ஃபை ஆனேன். இதுவும் அந்த 1 சவரன் பேங்கிள் 0 வேஸ்டேஜில் வாங்கினது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ரொம்ப சந்தோஷமாகவும் இருந்துச்சு. அண்ட் அந்த 4 கிராம்ஸ் பேங்கிள் சொன்னேன் இல்லையா, பேர் 8 கிராம்ஸ், அது வந்து நான் மற்ற கடையில் வந்து நவரத்னா ஜுவல்லர்ஸ் அந்த மாதிரி வந்து நான் பார்த்தப்போ அவங்க வந்து 15% அந்த மாதிரி கொடுக்குறாங்கன்னு நினச்சேன். பட் இங்கே வந்து வர்ஷா ஜுவல்லர்ஸில் வந்து நான் 5.5% வேஸ்டேஜில் வந்து வாங்கியிருந்தேன். அது கம்மி தான் அதை பொறுத்த வரைக்கும். ஸோ நான் இந்த ஜுவல்லரிஸ் தான் வந்து வர்ஷா ஜுவல்லர்ஸில் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். இது எல்லாமே சேர்த்து கரெக்டாக 3 சவரன்ஸ் வருது. அண்ட் அன்னைக்கு ரேட் பார்த்தீங்கன்னா 7,555 பர் கிராம். அண்ட் நான் வந்து டோட்டலாக 3 சவரன் வந்து 1,91,514 ருபீஸ்க்கு வந்து வாங்கியிருந்தேன். அண்ட் ஆக்சுவலாக வந்து மற்ற ஜுவல்லர்ஸ் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது கண்டிப்பாக இது கம்மி தான். நான் வந்து தெளிவாக கணக்கு போட்டுகிட்டே தான் போனேன். இப்போ இந்த ரேட்க்கு வந்து மற்ற ஒரு பெரிய பெரிய ஷாப்பில் வாங்கினதுனா கண்டிப்பாக வந்து 2 lakhs அபோவ் தான் போயிருக்கும். 3 சவரன் கோல்டு ஜுவல்லரி வித் வேஸ்டேஜ் ஜிஎஸ்டி அண்ட் ஆல். பட் ஓவரால் பார்க்கும்போது வர்ஷா ஜுவல்லர்ஸில் வந்து கம்மி வேஸ்டேஜ்க்கு தான் கொடுக்குறாங்க. அண்டு ஜுவல்லரியோட குவாலிட்டியும் நல்லாயிருக்கு. அவங்க ரொம்ப லைட் வெயிட்லாம் கொடுக்கல. லைட் வெயிட் கொடுத்தாலுமே வந்து குவாலிட்டிலாம் சூப்பராகவே இருக்குது. அண்ட் பேங்கிள்ஸ்க்கெலாம் வந்து ப்ராப்பராக வந்து உள்ள ரப்பர்ஸ் போட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு கம்மி வேஸ்டேஜில் ஜுவல் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா கண்டிப்பாக இங்கே போய் ட்ரை பண்ணி பார்க்கலாம். அண்ட் அந்த ஜுவல்லர்ஸ் பற்றி இன்னொரு இன்ஃபர்மேஷனும் சொல்லிடுறேன். நீங்கள் போகிறதுன்னா மார்னிங் 10க்கு மேலே போங்க. ஆஃப்டர்நூன் வந்து 2 o'clock 1 o'clock அது போல் வந்து அவங்க லஞ்ச் போயிடுறாங்க. அதுக்கப்புறம் வந்து 3:30க்கு தான் அவங்க வராங்க, ஷாப் ஓப்பன் பண்ணுறாங்க. ஸோ நீங்கள் மார்னிங் போகிறீங்கன்னா வந்து 1 o'clockக்குள்ளே போயிடுங்க. அண்ட் ஈவினிங் போகிறீங்க, மதியானம் போகிறீங்கன்னா 3:30க்கு மேலே நீங்கள் போங்க. நைட்டு எப்போது எனக்கு க்ளோஸ் பண்ணுவாங்கன்னு தெரியல. பிகாஸ் நாங்கள் வந்து மதியானம் போகணும். ஸோ அவங்களுக்கு லன்ச் டைம்ன்றதுனால அவங்க வந்து க்ளோஸ் பண்ணிவிட்டு போயிட்டுருந்தாங்க. ஸோ அப்புறம் நாங்கள் கேட்டப்போ 3:30க்கு ஓப்பன் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஸோ 3:30 வரைக்கும் அங்கேயே உட்காந்து வெயிட் பண்ணி நாங்கள் வாங்கிட்டு வர லேட் ஆகிடுச்சு. ஸோ நீங்கள் போகிறதுனா இந்த டைமிங் பார்த்துட்டு போங்க. ஆர் எல்ஸ் யூடியூப்லேயே அவங்க வீடியோஸ் பார்த்தீங்கன்னா அவங்களோட காண்டாக்ட் நம்பர் கொடுத்துருப்பாங்க. ஸோ அவங்கக்கிட்ட கேட்டுட்டு நீங்கள் போங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் லைக் பண்ணிவிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் யுவர் வாட்சிங்.